அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1939ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படங்கள் மன்மத விஜயம் மற்றும் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் என்ற 2 படங்களாகும். முதலில் மன்மத விஜயம் படத்தினை பற்றி பார்ப்போம். இப்படத்தினை ஜெயா பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்தது. அன்றைய நாடக ஆசிரியரும் திரைப்பட நடிகருமான ஜி. பட்டு ஐயர் என்பவர் இந்த திரைப்படத்திற்கு கதை வசனத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். ஒளிப்பதிவை டி.எஸ். கோட்னீஸ் என்பவர் செய்திருக்கிறார். இப்படத்தில் எம். சுப்பிரமணியம், அரங்கநாயகி, பேபி லலிதா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு கலைஞர் அறிமுகமானார். அவர்தான் வி.என். ஜானகி. புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களை மணந்து அவர் மறைவுக்கு பிறகு முதல்வராகவும் சில மாதங்கள் தமிழகத்தை ஆண்டவர். தஞ்சையைச் சேர்ந்த ராஜகோபால், வைக்கத்தைச் சேர்ந்த நாராயணி தம்பதிகளுக்கு பிறந்த ஜானகி திரைப்படத்துறையில் நடிக்க மிகவும் ஆர்வம் கொண்டார். அவரை வளர்த்த தாய் நாராயணி திரையுலகம் வேண்டாம் என்று மறுப்பு சொல்லி வந்தார். ஆனால் ஜானகிக்கோ சினிமாவில் எப்படியேனும் நடித்துவிட வேண்டும் என்ற பிடிவாதம் இருந்ததால் மகளின் பிடிவாதமே வென்றது. இந்த மன்மத விஜயம் திரைப்படத்திற்கு வாய்ப்பு கேட்டு வந்த பொழுது அந்த திரைப்பட நிறுவனம் சொன்ன பதில் அனைத்து நடிகைகளும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதுதான். ஆனாலும் ஜானகியின் நடன திறமையை அறிந்த அந்த பட நிறுவனம் அவருக்கு இந்த திரைப்படத்தில் நடன ஆசிரியராக வாய்ப்பினை வழங்கியது. இப்படத்தில் நடன ஆசிரியராக அறிமுகமானதுடன் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி நடித்திருக்கிறார் என்பதும் முக்கியமான குறிப்பு. இதன் பிறகு எம்.ஜி.ஆருடன் ஜோடி சேர்ந்து அவரை மணந்து முதல்வரான கதையை உலகம் அறியும். ஆனால் இவர் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பே இவருக்கென்று தனி அடையாளம் இருந்தது. அது என்னவென்றால், வி.என். ஜானகியின் தந்தையான ராஜகோபால் என்பவரின் சகோதரர்தான் அன்றைய முன்னணி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் பாபநாசம் சிவன் என்ற அடையாளம் இருந்தும் வி.என். ஜானகி அவர்களால் முதல் படத்திலேயே கதாநாயகியாக வர முடியவில்லை. இந்த மன்மத விஜயம் திரைப்படத்தின் கதைக்கரு என்னவென்றால், ஒரு மனிதன் நீதிக்காகவும் தனக்கு அநீதி இழைத்தவர்களை எதிர்த்து பழிவாங்குவதற்காகவும் போராடும் கதையை அடிப்படையாக கொண்டது. இந்த திரைப்படம் 15,000 அடியில் எடுக்கப்பட்டு 11/10/1939 அன்று வெளியாகியிருக்கிறது. இந்த மன்மத விஜயம் திரைப்படம் திரையரங்குகளில் எத்தனை நாட்கள் ஓடியது மற்றும் இதில் பணிபுரிந்த இதர தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த படத்தினை தொடர்ந்து வி.என். ஜானகி அவர்களுக்கு நிறைய படங்கள் நடன ஆசிரியராகத்தான் வாய்ப்பு வந்தது. ஆனால் அவர் விடாப்பிடியாக கதாநாயகியாக நடிப்பேன் என்று முடிவெடுத்தார். அதன் பிறகு அவருக்கு பல படங்கள் நடிக்க வாய்ப்புகள் வந்தது. அந்த அனைத்து படங்களையும் அந்தந்த வருடங்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் 1939ஆம் ஆண்டு வெளியான மற்றொரு படமான மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் என்ற படம்தான் அது. இப்படத்தினை மதராஸ் பிக்சர்ஸ் மற்றும் விஸ்வகலா மூவிடோன் என்ற 2 பட நிறுவனங்கள் கூட்டாக தயாரித்திருக்கின்றன. இப்படத்தில் சங்கரலிங்கம் மற்றும் எம்.ஏ. ராஜாமணி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் என்ற விவரத்தினை தவிர வேறு எந்த விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. இதுபோன்று பல படங்களின் தகவல்கள் நமக்கு கிடைக்க முடியாமல் போனதன் காரணம் அன்று திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு அதை பாதுகாக்கும் விழிப்புணர்வும் ஆர்வமும் இல்லாமல் போனதுதான். அது மட்டுமன்றி திரைப்படங்களை பாதுகாக்க ஆவண காப்பகம் இன்று வரை நம் தமிழகத்தில் இல்லாததும் ஒரு வருத்தமான தகவல்தான். இதுவரை மன்மத விஜயம் மற்றும் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் என்ற 2 திரைப்படங்களை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்து அறிந்து கொண்ட அனைத்து நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு
இனி இதே 1939ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.